ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு உளுந்தங்களி செஞ்சுருக்கேங்க. இது நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தாங்க. ஒரு 200 கிராம் வெல்லத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த உளுந்த மாவு வந்துங்க பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் தயாரிச்சதுங்க. அதை ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா தோசை பக்கத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாத. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிண்டிகிட்டே வரும்போது கெட்டியாகிடுங்க. அப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. அது நல்லா ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி மாதிரி கரைஞ்சிருங்க. அப்போ நல்லா நம்ம கைவிடாத நல்லா கிண்டணுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்ட கிண்ட கெட்டியாகுங்க. அப்போ கெட்டியாக மாவு வெந்து வரும்போது இந்த நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறது எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு அது நல்லா ஈர்த்துக்குங்க. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஆனால் அந்த மாவு பக்கம் நல்லா வெந்து வரும்போது மாவும் எண்ணெயும் பிரிந்து வருங்க. ஒட்டே ஒட்டாதுங்க. அந்த அளவுக்கு தனியாக வருங்க. அப்போது நீங்கள் அதுதான் பக்குவம். இந்த களி பார்த்திங்கன்னா யார் வேணால் சாப்பிட்லாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.